Hi, நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது சிம்பிளான ஒரு க்ளோவி டூயான ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்கின் கேர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஒரு டோனர் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும், ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணுற மாதிரி. அண்ட் லாஸ்ட்டாக லிப் பாம் தேவைப்படும். ஸ்கின் எப்போ ஷைனிங்காக நல்லா க்ளோயிங்காக இருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான். இங்கே நான் வந்து கிளாஸோட இந்த ஹைட்ரேட்டிங் டோனர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கொரியன் பியூட்டி ப்ராடக்ட். இது ஃபுல் ஃபேஸில் நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி நல்லா டேப் பண்ணுறேன். 2 to 3 ட்ராப்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த டோனர் ஈஸியாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். ஆனால் நம்ம டேப் பண்ணால் இன்னும் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து காமா ஆயுர்வேதாவோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர், ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹர்ப்ஸோட மின்ட் லிப் பாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபெஸ்டிவ் மேக்கப் கிட். இந்த பவுச்சில் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைமருக்கு நான் வந்து மிலானி ப்ரைம் பர்ஃபெக்ஷன் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ் கிடைக்கும் மேக்கப்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ப்ரைமரை ஃபேஸ் சென்டரில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சுகரோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக். என்னோட ஷேட் வந்து 20. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் ஸ்டிக். அண்ட் இதுக்காக நம்ம வந்து தனியாக கன்சீலர் கூட தேவைப்படாது. ஏன்னா அவ்வளோ இது வந்து கவரேஜ் கொடுக்கும் ஃபேஸ்க்கு. உங்கள் ஃபேஸில் அதிகமாக டார்க் ஸ்பாட்ஸோ பிக்மெண்டேஷனும் இல்லைன்னா கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக்லேயே வந்து ப்ரஷ்ஷும் இருக்கும். ஸோ அதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன் ஃபார்முலாவோட இந்த ப்ளஷ். ரொம்ப நேச்சுரலான ப்ளஷ். அப்படியே ஸ்கின்னில் வந்து நேச்சுரலாக நமக்கு ப்ளஷ் ஆனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து என்ன அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டருக்கு நான் வந்து மேரி லூமினைசர் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஹைலைட்டரை என்னோட ஹை பாயிண்ட்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணுறேன். லைட்டாக நான் வந்து சீக்ஸ் கிட்டேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம சிரிக்கும் போது நல்லா அந்த ஹைலைட்டிங் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இந்த ஹைலைட்டர் அப்படியே ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகுறதுனால நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ஹைலைட்டர் மாதிரி தான் இருக்கும். தவிர நம்ம எதுவுமே கிளிட்டர் மாதிரியோ இல்லைனா வந்து நம்ம ஹைலைட்டர் ரொம்ப அப்ளை பண்ண மாதிரி தெரியாது. அண்ட் இதில் வந்து பவுடர் எஃபெக்ட்டும் இருக்காது, அப்படியே உங்களுக்கு ஸ்கின்னோடு இருக்கும் அந்த ஹைலைட்டர். நெக்ஸ்ட் அந்த ப்ரான்சிங் எஃபெக்ட் வரதுக்காக நான் வந்து ப்ரான்சர் அப்ளை பண்ண போகிறேன். இது பஹாமா மாமாவோட ப்ரான்சர். இது சைட் சீக்ஸ்லேயும் அதுக்கப்புறம் ஃபேஸோட எட்ஜஸ்லலாம் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் ஷேப் நல்லா வந்து டிஃபைன்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் உங்கள் ஃபேஸ் ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணதுனால ஃப்ளாட்டாகவும் இருக்காது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ப்ரான்சர் அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலான ஸ்டெப் தான். உங்களுக்கு நல்லா டிஃபைன்டாக ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நல்லா தெரியணும்னா இது மாதிரி ஒரு ஸ்டெப் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவராலாக இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும் இது. ஏன்னா இதில் வந்து பேஸ் மேக்கப் தான் இம்பார்ட்டன்ஸ். ஐ மேக்கப் வந்து சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்னஸ்ஃப்ரீயோட இந்த ஐப்ரோ பென்சில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து டார்க் ப்ரௌன் ஷேடில் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நான் கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் வந்து லைட்டாக ஸ்கின் தெரியுதோ அங்கே மட்டும் ஃபில் இன் பண்ணுறேன். இதே மாதிரி வெட் அண்ட் ஒயிட்லேயும் வந்து இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் இருக்குது டார்க் ப்ரௌன் ஷேடில். நீங்கள் அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களோட நேச்சுரல் ஐப்ரோ ஷேப் மாதிரி நீங்கள் வந்து ஃபில் இன் பண்ணிக்கோங்க. மிலானி காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இதில் இருக்க இந்த லாஸ்ட் ஷேட் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன் இந்த ஷேட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட்டோட மேட்ச் ஆகுது, அதனால தான். நெக்ஸ்ட் மஸ்காராக்கு நான் வந்து இந்த பாபி ப்ரௌனோட மஸ்காரா எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் லிப்ஸ் வந்து நான் நல்ல ஒரு நியூட் ஷேட் வச்சு ஃபுல்லாக வந்து ஃபில் இன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணுறதுனால அந்த கலர் இன்னும் நல்லா காமிக்கும். ஏன்னா நம்ம வந்து லிப் கலர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுனால லிப்ஸ்டிக் கலர் வந்து நல்லா பாப்அப் ஆகும். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் வந்து நிக்ஸோட சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 20. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் பிங்க் ஷேட். நெக்ஸ்ட் அவுட்ஃபிட்க்கு நான் வந்து இந்த குர்த்தி வந்து வேர் பண்ண போகிறேன். ரொம்ப லைட் பிங்க்கில் வந்து கோல்டு காம்பினேஷன் இருக்குது. ஸோ இதோட எக்ஸாக்ட் மேட்ச்சில் நான் வந்து இயரிங் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து வேர் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு பிரேஸ்லெட், இயரிங்கும் அதுக்கப்புறம் இந்த பேங்கிளும் லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது. ஹேர் ஸ்டைலுக்கு நான் வந்து லோ போனிடெயில் வந்து வேர் பண்ண போகிறேன். நான் காமிச்ச அந்த ரப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது மாதிரி லோ போனிடெயிலுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் ஃப்ளவர் எடுத்து அந்த ரப்பர் பேண்ட்லேருந்து சுற்றிட போகிறேன். நான் வந்து ஒரு செட்டாக வாங்கினேன், ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வச்சது வந்து நல்லா தெரியும். பொட்டு வந்து வெள்ளை கல் பொட்டு வச்சுருந்தேன், ஏன்னா என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் ஷேடில் இருக்குது அதனால். ஸோ இதோட பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாசோ பேண்ட்ஸ் கோல்டன் ஷேடில் இருக்கிறது, ஏன்னா குர்த்திலையும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டச் இருக்குது அதனால். இந்த மாதிரி மேக்கப் லுக் கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு எதாவது ரிக்வெஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshay saying bye-bye and take care of yourself. Bye.